எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சண்டேனாலும் எங்களுக்கு வேலை இருந்துச்சு. ஒரு 5 மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு. சரி, அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, சரி டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும், அதே சமயம் சிம்பிளாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வெட்டிட்டு வந்திருக்காங்க. அது வந்து சும்மா குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு 1/2 kg வெட்டிட்டு வந்திருக்கேன். இது வந்து குழம்பு செய்யாமல் இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குயிக்காக வேகணுங்கிறக்காக நான் குக்கரில் வேக வைக்க போகிறேங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உப்பு வந்து நான் கையளவு தான் சேர்க்க போகிறேங்க. 1 ஸ்பூன் இருக்கும். இந்த கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். அப்புறமா நம்ம தாளிக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்து பண்ணிக்குவோம். ஒரு 2 விசில் வந்தது போதும், இல்லைன்னா ரொம்ப குழகுலன்னு ஆயிடும். சிக்கன் வந்து அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சுக்குவோம். அதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே மசாலா எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவு நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். ரொம்ப லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி அடித்து சேர்த்தோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்குவோம். சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிக்கிறேங்க. நம்ம இதை கட் பண்ணுறதுக்குள்ள விசிலும் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதே அளவில் செஞ்சோம்னா 1/2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கிலோ இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நான் வந்து அரைச்சிட்டேன். கொஞ்சம் திருத்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து இந்த நாட்டுக்கோழி சூடாக இருக்கும், இது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இதில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இது ஒரு பிரிஞ்சி இலையில் பாதி போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்ந்து கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக வைக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, கண்ணாடி பதம் வந்துருச்சு. ஒரு 3/4 பாகம் நல்லா வெங்காயம் வந்துருச்சுங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கல்லில் ஒட்டுற மாதிரி வரும். அப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நல்லா கலந்த விட்டு வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனாலே இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது பாருங்கள். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லாவே ஒட்டுது. இந்த ஸ்டேஜில் நம்ம
அடித்து வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதில் சேர்த்துரும். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போக வேகணும். இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் லைட்டாக உப்பு போட்டுடலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, கலரே மாறிடுச்சு பாருங்கள். நம்ம லைட் ரோஸ் கலரில் இருந்தது, இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. தக்காளி வந்து இப்படி அடித்து சேர்த்தோம்னா ஃப்ரைக்கு வந்து சூப்பராக இருக்கும். கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அப்புறம் வெந்துருச்சு. அதிகமாக விசில் விட்டால் இது வந்து கொச கொசன்னு வெந்துடும். நாட்டுக்கோழி வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போ வேக வச்சதை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலாவும் நல்லா வேகணுங்க. இந்த அளவு தண்ணி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ஒரு பாதி அளவு கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இது பாதி அளவு தண்ணி வத்தட்டும். தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டேன். ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மசாலா போட்டதுமே ரொம்ப ட்ரை ஆகுது பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை செஞ்சாச்சு. இது கூட கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் ரசமும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் இருந்தாலும் அதிகமாக நான்வெஜ் செய்ய முடியல, ஒரு மட்டன் குழம்பு, எப்போவுமே மட்டன் குழம்பே வைக்காமல் நாட்டுக்கோழி ஃப்ரையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். கோழி ஃப்ரை ரெடி. இதிலே தேங்காய் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் சூப்பராக இருக்கும். சுட சுட ஆவி பறக்கிற நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே சமையல் குயிக்காக முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நாட்டுக்கோழி ஃப்ரை. இது ரெடி பண்ணன உடனே ரசத்தை வச்சாச்சுங்க. ரசம் கொதிக்க போகுது. அதே சமயத்தில் இங்கே பக்கத்தில் ஒரு 2 முட்டையும் வேக போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். சாதம், நாட்டுக்கோழி ஃப்ரை, நல்லா பெப்பரெல்லாம் போட்டு சூப்பரான நாட்டுக்கோழி ஃப்ரை.
இந்த ரசம் கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன். நல்லா சுட சுட ரசத்தை ஊற்றி இது சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அது கூடவே 2 முட்டையும் வச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே சமையல் முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி சண்டேங்க.